நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள்ல 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்போமாக. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். சரி, அப்படி நம்ம தலை தாழ்த்தி ஜெபிப்போமா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. இஸ்ரவேலின் பரிசுத்தர், சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவர், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஜோஸ்வா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக பிள்ளைகளே உங்களை பார்க்க இந்த வேளை வந்து உள்ளேன். அன்பானவர்களே, கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க, அறிவை கொடுக்க, புத்தியை கொடுக்க இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். நீங்க சொல்லலாமா? கர்த்தர் சொல்லுகின்றார், பிள்ளைகளே உங்களை பார்க்க நான் வந்திருக்கிறேன். ஜோஸ்வா டிவி மூலமாக ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் உறவு கொண்ட கர்த்தர் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். நீங்க சொல்லுங்க, என் தெய்வமே என்னை பார்க்க வந்ததற்காய் நன்றி என்று சொல்லலாமா? நன்றி என்று சொல்லலாமா? என் தெய்வமே என்னை நீர் பார்க்க வந்ததற்காய் நன்றி நன்றி. என் தெய்வமே என்னை நீர் பார்க்க வந்ததற்காய் நன்றி நன்றி. என் தெய்வமே என்னை நீர் பார்க்க வந்ததற்காய் நன்றி நன்றி. நன்றி 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 நன்றி. இயேசு ராஜா என் ரட்சகா, இயேசு ராஜா என் ரட்சகா. நன்றி 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 நன்றி. சொல்லுங்க நீங்க இப்படியே, சொல்லுங்க நீங்க இப்படியே. இதைத்தான் கர்த்தர் விரும்புகின்றார். நன்றி 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 நன்றி. இயேசு ராஜா என் ரட்சகா, இயேசு ராஜா என் ரட்சகா. நன்றி 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 நன்றி. வானம் பூமியும் என்னுடையவைகள், இவைகளெல்லாம் என்னுடைய கரம் உண்டாக்கினது அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு பரிசாக
நமக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக, அறிவை கொடுக்கும்படியாக வந்திருக்கின்ற தேவனாகிய கர்த்தருக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நன்றியை தவிர, நன்றி பலியை தவிர வேற ஒன்றுமே இல்லை. நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருந்து கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்வோமாம். கர்த்தராகிய ஆண்டவரே, காருண்ய தெய்வமே, வேத வார்த்தைகளை எங்களுக்கு நீர் எழுதி கொடுத்திருக்கிறீரே. வேத வார்த்தைகளை நாங்க பாடலோடும் இசையோடும் அறிவோடும் ஞானத்தோடும் நீர் விரும்புகின்ற மாதிரி ஜனங்களுக்கு பிரியமாய் பிரசங்கிக்க, நாமத்திற்கு மகிமையாய் பிரசங்கிக்க, ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் பிரசங்கிக்க, சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் வேத வசனங்களை ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கர்த்தரை பய பக்தியுடன் பாடச் சொன்னவரே, பாடி ஆராதிக்க, கூடி உம்மை புகழ கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்ற வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு இருந்து ஞானத்தின் ஆவியானவர், அறிவின் ஆவியானவர், புத்தியின் ஆவியானவர் இடைப்படுவீராக. தடைகள் எல்லாம் மாறுவதாக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஜோசுவா டிவி நேயர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகளில் 16வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும், அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும் என்றவரே. என் ஜனங்கள் உம்மை அறிந்திட, மனம் திரும்பி மகிழ்ந்திட, நானும் உம்மை அறிவிக்கவே. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும் ஐயா, அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும் ஐயா, அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும் ஐயா, அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிரியமானவர்களே, இங்கே நீதிமொழிகள் இப்படியாக 16:23 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஞாபகப்படுத்தி பிரசங்கிக்க ஆசைப்படுகின்றேன். நீதிமொழிகள் 23 அதிகாரத்தில் 15வது வசனத்தில், என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால், என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும் ஐயா, அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும் ஐயா, அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். பாருங்க, நீதிமொழிகள்ல 23வது அதிகாரத்துல 15வது வசனத்துல கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்க பிரியமானவர்களே, ஞானத்தை தருகிற கர்த்தர் எதற்காக ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்? பாருங்க, ஏன் கொடுக்கிறாரு? அந்த ஞானம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இங்கே விளம்பி இருக்கிறார், பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். பாருங்க 15ஆம் வசனத்துல 23ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல 15வது வசனத்துல, என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே ஏன் இருதயம் மகிழும். பாருங்க, கர்த்தர் ஞானத்தை கொடுக்கின்றார். அந்த ஞானம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அந்த ஞானம் இந்த உலகத்தை மகிமைப்படுத்த அல்ல, பேர் புகழுக்காக அல்ல,
சம்பாத்தியம் பண்ணுவதற்காக அல்ல, உலகத்தில் உள்ளவைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்ல, அதற்காக அல்ல. பாருங்க 23 அதிகாரம் நீதிமொழிகள்ல 15வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகின்றார், என் மகனே கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, ஞானத்தை கொடுக்கின்ற கர்த்தர் சொல்லுகின்றார். பாருங்க, என் மகனே உன் இருதயம் பாருங்க ஞானம் உள்ளதா இருந்தால் என் இருதயம் எனக்குள்ளே மகிழும். பாருங்க, கர்த்தர் ஞானத்தை கொடுக்கின்றார். அந்த ஞானம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? கர்த்தருடைய உள்ளத்தை, கர்த்தருடைய மனதை பாருங்க மகிழ வைக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. மண்ணுக்குரியவைகளை மகிமைப்படுத்த அல்ல, மாம்சத்திற்கு உரியவைகளை மகிமைப்படுத்த மகிழ பண்ண அல்ல. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஞானம், என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என் இருதயம் எனக்குள்ளே மகிழும். மகிழ வைக்கக்கூடிய ஞானம் யார? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை. பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஜீவ சுவாசத்தை ஊதின கர்த்தரை மகிழ வைக்கக்கூடிய ஞானம். அதனால தான் பக்தனாகிய தாவீது ஒரு இடத்துல சொல்கிறான், சங்கீதம் 119:98 கூட வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 119:98 கூட வாசிக்க கேட்கலாம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு, பாருங்க, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அவைகள் என்றென்றைக்கும் என்னிடத்திலே இருக்கின்றது. பாருங்க, தாவீது சொல்லுகின்றான், இஸ்ரவேலில் பெரிய ஒரு ராஜா, அநேகரை சங்கரித்த ராஜா, யாருமே அப்படிப்பட்ட யுத்தம் செய்யாத ஒரு ராஜா. பாருங்க, அந்த ராஜா சொல்லுகின்றார், பாருங்க, கர்த்தாவே நீர் உம்முடைய ஞானத்தை உம்முடைய கற்பனைகளை கொண்டு நீர் கொடுத்தீரே ஞானம், அந்த ஞானம் என் சத்துருவுக்கும் மேலானது, என் சத்துருவை வீழ்த்தினது, என் சத்துருவை என் பாதபடி ஆக்கி போட்டது. பாருங்க, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அந்த ஞானம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் கர்த்தரை நாம மகிழ வைக்க முடியும், சத்துருவை நாம ஜெயிக்க முடியும். கர்த்தரை மகிழ வைக்கக்கூடிய ஞானம் கர்த்தர் நமக்கு தருகின்றார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய ஞானம் சத்துருவை கீழ்ப்படிய வைக்கிறது, சத்துருவை பார்க்கிலும் நம்மை உயர்த்துகின்றது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். பாருங்க, சவுலும் பல லட்சக்கணக்கான படை வீரர்களும் அவங்க ஒரே ஒரு மனுஷனுக்கு, விருத்த சேத்தனம் இல்லாத ஒரு பெலிஸ்தனுக்கு பயந்து கொண்டே நின்றாங்க. ஆனால் கர்த்தருடைய தாசனாகிய தாவீதுக்குள்ளே பாருங்க கர்த்தருடைய ஞானம் இருந்தபடினாலே, கர்த்தர் தமது கற்பனைகளை இந்த தாவீதுக்கு எழுதி கொடுத்தபடினாலே, அந்த கற்பனைகளின் மூலமாக பெற்ற ஞானத்தினாலே பாருங்க அவனுடைய உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும், அதாவது கல்லோ முள்ளோ ஈட்டியோ வில்லோ எந்த ஒரு பட்டயமோ பட்டயத்தின் கூர்மையோ கோலியாத்தை தாக்கவே முடியாதபடிக்கு அவன் கவசம் அணிந்திருந்தான். ஆனால் ஒரே ஒரு இடம், நெற்றியில் மாத்திரம் கொஞ்சம் போல அந்த இடத்துல மாத்திரம் மாம்சம் தெரிந்து கொண்டிருந்தது. அந்த இடத்துல குறி வைத்து, கூழாங்கல்லெடுத்து குறி வைத்து அந்த கோலியாத்தை வீழ்த்தினது கர்த்தர் கொடுத்த கற்பனை மூலமாக வந்த கர்த்தருடைய ஞானம். அது இன்னும் என்னுடனே கூட இருக்கிறது என்று தாவீது சொல்லுகின்றான். பாருங்க பிரியமானவர்களே, பாருங்க, நீங்கள் கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்களா? கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்களா? அப்படி கடைப்பிடிப்பீர்களானால் கர்த்தர் கொடுக்கிற ஞானம் கர்த்தரை மகிழ வைக்கும்,
கர்த்தருடைய ஞானத்தினாலே சத்துருவையும் நம்ம என்ன செய்யலாம்? கீழ்ப்படுத்தலாம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 3:19 நம்ம வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4:19 அந்த வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்க, தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், புத்தி சொல்லுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்க, பவுல் என்ற பக்தன் இப்படியாக ஞானத்தை எப்படி பயன்படுத்தணுமா? சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கர்த்தரை பயபக்தியுடனே பாடி ஸ்தோத்தரித்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து வாழுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். பார்த்தீர்களா? அப்போ அந்த ஞானம் உங்களுக்கு வேண்டுமா? ஞானத்தை கர்த்தர் தருகின்றார். வேத வசனத்திற்குள்ள ஞானம் இருக்கிறது. இதை நான் அறிந்திருக்கின்றேன். ஒரு காலத்தில் 10 மனுஷர் இருக்கிற மத்தியில் என்னால் பேச முடியாது, கூச்சம் உள்ளவன், வெட்கம் உள்ளவன். ஆனால் சினிமா பாடல்கள் இருக்கிற போது கூச்சம், வெட்கம், அந்த சினிமா பாடல்களை தோற்கடித்தது கர்த்தர் எழுதி கொடுத்த கற்பனையே, கர்த்தர் எழுதி கொடுத்த வேத வசனமே. அவைகள் மூலமாக கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே புதிய பாடலை பாடி இந்த வேத வார்த்தைகளை உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கின்றேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு இவைகளிலே நான் பாடுகின்ற பாட்டில் உள்ள அந்த ராகங்களை கவனித்து பாடுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்குள்ளே அவர் கொடுக்கிற ஞானம் உங்களுக்குள்ளே அது வரும். அது கர்த்தரை மகிழ வைக்கும், சத்துருவை கீழ்ப்படுத்தும். ஒருவருக்கொருவர் புத்தியோடு கர்த்தரை பக்தியோடு பாடக்கூடிய கிருபையை உங்களுக்கு கட்டாய இந்த வேதத்தின் மூலமாக கர்த்தர் கொடுப்பார் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் 100 மடங்கு விசுவாசத்தோடு நான் இதை அறிவிக்கின்றேன். கடந்த நாள் செய்திகள் இல்லை, இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் எழுதின கடிதத்தில் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் தியானித்தோம் அல்லவா? அவைகளிலே ஒரு பாடலை பாடி நான் பிரசங்கிக்க மறுபடியும் செபித்து முடிக்க ஆசைப்படுகின்றேன். அன்பானவர்களே, ஏன்னாங்க பவுல் சொல்கிறாரு எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4:19 பாருங்கள், நீங்கள் கர்த்தர் என்ன செய்யணுமா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் பாருங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணுமா, போதிக்கணுமா, கர்த்தரை பயபக்தியோடு பாடணுமா. அந்த பயபக்தியை, புத்தியை, அறிவை, ஞானத்தை கொடுக்கின்ற இந்த வேத வசனத்தை பாடலாக பாடலாமா? அதை கர்த்தர் ஒரு பிரதானமாக ஒரு ராகத்தை கற்றுக் கொடுத்தார். அதை பாடுகிறோம். பாடும்போது கூட சேர்ந்து நீங்கள் பாடி அப்படியே ஜெபநிலைக்குள்ள வரலாம். பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க இவைகளை உங்களுக்கு எழுதுகின்றேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க இவைகளை உங்களுக்கு எழுதுகின்றேன். என் எழுத்து உங்களை இழுத்து, என் எழுத்து உங்களை இழுத்து கிறிஸ்து கூட இணைக்க விரும்புகின்றேன். கிறிஸ்து கூட இணைக்க விரும்புகின்றேன்.
பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க இவைகளை உங்களுக்கு எழுதுகின்றேன். யோவான் எழுதின கடிதம் இது. சத்திய ஆவியானவர் நமக்கு அருளினது இது. பிள்ளைகளே, நீங்க சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை பக்தியுடன் பாடணும், புத்தி சொல்லணும், போதிக்கணும், கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரத்தை செலுத்தணும். சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும், சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி, ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கர்த்தரை பக்தியுடன் பாடிடுவோம், பக்தியுடன் கர்த்தரை பாடிடுவோம். என் எழுத்து உங்களை இழுத்து, என் எழுத்து உங்களை இழுத்து கிறிஸ்து கூட இணைக்க விரும்புகின்ற, கிறிஸ்து கூட இணைக்க விரும்புகின்ற என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க இவைகளை உங்களுக்கு எழுதுகின்றேன். ராஜாவுடைய காரியம் அவசரமாயிருக்கிறது. பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தர் ஞானத்தை தருகின்றார். இந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீர்களா? பக்தனாகிய தாவீது இப்படியாக, உம்முடைய கற்பனைக்குள்ள ஞானம் இருக்கிறது, கர்த்தாவை நீ எழுதி கொடுத்த வேத வசனத்திற்குள்ள ஞானம் இருக்கிறது, இதை நீங்க நல்லா வாசிப்பீர்களா? இந்த வேத வசனத்தை உங்க இருதய பலகைக்குள்ள எழுதி வைப்பீர்களா? அது அப்பொழுதுதான் சத்துருக்களை பார்க்கிலும் அதிக ஞானத்தை கொடுக்கும். 119 சங்கீதத்துல 98வது வசனத்துல, கர்த்தாவே நீர் எழுதி கொடுத்த கற்பனைகளின் மூலமாக அவைகள் என் சத்துருக்களிலும் அதிக ஞானத்தை கொடுக்கின்றது, அது இப்பொழுதும் என் கூட இருக்கிறதுன்னு சொல்லி பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான். பார்த்தீர்களா? நீதிமொழிகள்ல 23 அதிகாரத்துல 15வது வசனத்துல, என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. பாருங்க, பவுல் சொல்றாரு, நாம சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை பக்தியோடு பாடி ஒருவருக்கொருவர் போதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஞானம் கர்த்தர் ஞானத்தை தருகின்றார். இவைகளை நம்ம கொஞ்ச நேரம் தியானித்தோம். பிரியமானவர்களே, இந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள ஜெபிப்பீர்களா? அப்படியே நம்ம ஜெபமனோமா? கர்த்தர் ஞானத்தை தருகின்றார். அவருடைய கற்பனைகள் மூலமாக, அவருடைய வேத வார்த்தைகளின் மூலமாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகின்றார். அந்த ஞானத்தை கர்த்தருடைய வேதத்தை வாசித்து கர்த்தருக்கு பயந்து வாஞ்சையோடு பெற்றுக்கொள்வீர்களா? அன்பின் ஆண்டவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, இந்த இரவு வேளையிலும் கூட கொஞ்ச நேரம் கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை நாங்க தியானித்திருக்கிறோம். ஞானத்தை கர்த்தாவே பிள்ளைகளுக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்று ஜோசுவா டிவி மூலமாக, சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக நீர் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஞான பாட்டுகளை கொண்டு பிரசங்கித்திருக்கின்றேன். இவைகள் ஜனங்களை மனம் திரும்ப வைக்கட்டும், பாவ மன்னிப்பை பெற வைக்கட்டும், வேத வசனத்தின் மேல நாட்டம் வைக்கட்டும். அப்பா, அந்த பரலோக வாழ்வு எனக்கு வேணும்னு சொல்லி வாஞ்சையா இருக்கட்டும். துதிகன மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.